வணக்கம், நான் உங்கள் விஜயாசம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பொள்ளாச்சி இஷ்யூ. என்னடா முன்னாடி பேச வேண்டிய டாபிக் இன்னைக்கு பேசுறான்னு சொல்லிட்டு சில பேர் ஆச்சரியமா பார்ப்பீங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, இப்போ நடக்குது. ஆனா இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோல நம்ம 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பொள்ளாச்சி இஷ்யூ. பொள்ளாச்சி இஷ்யூல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த இன்சிடென்ட் 7 வருஷமா ஏன் வெளியே வராம இருக்கு அப்படின்றதையும், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்மளுக்கு நடக்கும்போது சட்டத்தை எப்படி அணுகிறது அப்படின்றதையும், அப்புறம் நம்ம எடுக்க வேண்டிய சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸை பத்தியும் பார்க்கலாம். இந்த விஷயம் 7 வருஷமா ஏன் வெளிவரலன்னா, எங்க தன்னுடைய மானம் பறி போயிடுமோ அப்படின்ற அந்த பெண்ணோட பயத்தினால மட்டும்தான். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சித்திரவதையை தாங்க முடியாத அந்த பெண் காவல் நிலையத்தை அணுகி இருக்காங்க. காவல் நிலையத்தை அணுகின ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அந்த பெண்ணுடைய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்காக அந்த பெண் பயந்தாலோ அதே விஷயம் அந்த பெண்ணுக்கு நடக்குது. என்னதான் சமூக வலைதளங்கள்ல நிழல் படமா காட்டினாலுமே அந்த பெண்ணுடைய விவரங்கள் வெளியே வந்திருக்கு. இதை கண்டிச்சு தமிழக அரசு மேல மெட்ராஸ் ஹைகோர்ட் 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. நம்ம நாட்டுல நடந்த இந்த நிகழ்வு சவுதி அரேபியால நடந்திருந்தா கல்லலை அடிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல இதுக்கு இடம் இல்லை. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுமா? செக்ஷன் 100, நம்மள ஒருத்தங்க ரேப் பண்ண வராங்கன்னா அவங்கள நம்ம கொல்லலாம். இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த சட்டம் இருக்குது அப்படின்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இதே மாதிரி நிறைய சட்டங்கள் நம்ம நாட்டுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க் பிளேஸ்ல நடக்கிற ஹராஸ்மெண்ட்லாம் வந்து நம்ம கான்ஃபிடென்ஷியலா மூவ் பண்ணலாம், RTI ஆக்ட் பிரகாரம். இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இதே மாதிரி எண்ணற்ற சட்டங்கள் இருக்கு. www.shesays.in அப்படின்ற வெப்சைட்ல நம்ம உமன்ஸுக்கு அநீதிகள் கேட்டுற மாதிரி சட்டங்களை பற்றி விரிவா கொடுத்துருக்காங்க. அதை நீங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ். உங்களை யாராச்சும் அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்களா, உடனே அவங்களோட எதிர்ப்பு தெரிவிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பஸ்ல போயிட்டே இருக்கீங்க, யாராச்சும் உங்களை வேணும்ட்டே அடிக்கிறாங்களா, கத்துங்க, அவன் பயப்படும். நீங்க தனியா போயிட்டே இருக்கும்போது யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்களை ஹராஸ் பண்ண ட்ரை பண்றாங்களா, உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து முறையா கிளாஸ் போகணும், கத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. யூடியூப்ல நாக் அவுட் பாயிண்ட்ஸ் போடுங்க. இந்த தொண்டை, கண் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான பகுதிகள். யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். நீங்க அந்த இடத்துல அடிக்கும் போது அவன் நல்லா குறைஞ்சு போயிடுவான். அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பேர் சேர்ந்து உங்களை அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்களா, உங்ககிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்கா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நீங்க பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது அவங்க நல்லா குறைஞ்சு போயிடுவாங்க. அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு காவல்துறை காவலன் SOS அப்படின்ற ஆப் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஆப் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எமர்ஜென்சி கான்டாக்டை நம்ம இதுல 2 பேரை ஆட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலை மாட்டிக்கும் போது இந்த ஹோம் பேஜ்ல இருக்கிற SOS பட்டன் நம்ம கிளிக் பண்ணலாம். நம்மளோட கரண்ட் லொகேஷன் நம்ம எமர்ஜென்சி கான்டாக்டை ஆட் பண்ணிருக்கிற 2 நபர்களுக்கும் காவலன் டீமுக்கும் போய் சேரும். அது மட்டும் இல்லாம பேக் கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி அதுல பதிவாகிற காட்சிகள் எல்லாமே காவலன் டீமுக்கு போய் சேரும். நம்ம சுச்சுவேஷன் எப்படி மாறணும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது. இந்த ஆப் நம்ம போன்ல இருந்தா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் எ பேரண்டா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பசங்க கிட்ட முறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். போதுமான டைம் அவங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்றோமா அப்படின்னு பார்த்துக்கணும். ஒரு நாள் நடக்கிற விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளும் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நம்ம ஷேர் பண்ணாதான் அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. என்னதான் நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தாலுமே சில விஷயங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே தெரிஞ்சுதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அவங்களை வந்து கிரியேட் பண்றதா இருக்கும். நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லதா இருக்கா, நல்ல பசங்களா இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நம்மளும் அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம டே டு டே லைஃப்ல என்னென்ன நடக்குது அப்படின்றத அவங்க கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். சப்போஸ் நம்ம இப்போ எங்கேயாச்சும் வெளியே போறோம்னா அதை நம்ம வந்து எங்க போறோம் அப்படின்றத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறோம். சப்போஸ் அங்கேருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கால் பண்ணி இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எதுவும் பிரச்சனையில இருக்கோம் அப்படின்றத அவங்க தானாவே புரிஞ்சுப்பாங்க. ஆஸ் எ ஃப்ரெண்டா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து சோகமா இருக்காங்கன்னா என்ன விஷயம் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நம்ம ஃப்ரெண்டு தப்பான வழியில போயிட்டு இருக்காங்களா, அதுக்கு நம்ம துணை போகாம நான் நீ பண்றது தப்புடா அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கணும். நீங்க ஒரு பெண் தோழிக்கு ஆண் தோழனா இருக்கும் பட்சத்துல இஃப் ஷி இஸ் அலோன் இட்ஸ் நாட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு நீங்க தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா தான் தெரியும். மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் அது கரெக்டா தப்பா அப்படின்னு தெரிய வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்றதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணலனாலுமே ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.